சரியான நேரத்துக்கு முடிவடையும். செய்தி முடிந்தவுடனே திருவிருந்து ஆராதனை, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு திருவிருந்து ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். சரி, வாக்குத்தத்த வசனம், கர்த்தரை நம்பி இருக்கிறவன் எவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாய் இருப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்று, கர்த்தரை நம்பி இருக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் இவ்வளவு நன்மையும். ஒன்று, தேசத்தை சுதந்தரிக்கிறான். அடுத்து, காணியாட்சிக்காரனாய் இருப்பான். காணியாட்சி என்றாலே நீங்கள் இப்போ இஸ்ரவேல் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள், தேசத்துக்குள்ளே என்றாகிறது. அடுத்து அந்த தேசத்தை சொந்தமாக்கி கொள்ளுதல், அந்த லேண்ட், அந்த மவுண்ட், அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அங்கே இருக்கிற எல்லா சொத்துக்களையும் சொந்தமாக ஆளுகை செய்வதே காணியாட்சி ஆகும். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு, ஆவிக்குரிய அநேக காரியங்கள் உண்டு. நான் தேவன் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். இந்த ஆண்டில் நான் வாசித்து கொண்டிருந்த பொழுது இந்த வார்த்தையை தேவன் எனக்கு கொடுத்தார். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் எவனோ. தேவனை நம்பும் பொழுது நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. நான் அதை வேகமாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் மைண்டில் பதித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. செய்தியை தெளிவாக கேட்க போகிறேன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். சரி, நீதிமொழிகள் 28:25 சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவன் எவனோ அவன் செழிப்பான். அப்போ நம்புனா என்ன கிடைக்குது? உழைச்சா அப்படி இல்லை, நம்புனா ஆசீர்வாதம். அதான் கிறிஸ்டியானிட்டி, அதான் ஜீசஸ் கிரைஸ்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் எவனோ செழிப்பான். சங்கீதம் 22:4 சொல்கிறது, வாசிக்கலாம். சங்கீதம் 22:5, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், நீர் விடுவித்தீர். கர்த்தரை நம்புனா விடுதலை உண்டு. அல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். சரி, 5ஆம் வசனம், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். உம்மை நம்பி ஒருபோதும் வெட்கப்பட மாட்டோம். நீங்க கர்த்தரை நம்புனீங்கன்னா வெட்கமடையவே மாட்டீங்க. பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்க, நீங்க வெட்கமடைய மாட்டீங்க. சொல்லுங்க, நீங்க செழிப்படைவீர்கள். அல்லேலூயா, ஆமென். அதுக்கு 4ஆம் வசனம் என்ன சொல்லுச்சு? விடுவிப்பீர். எல்லாரும் சொல்லுங்க, விடுவிப்பார். ஆமென். கர்த்தரை நம்புனா ஒன்று செழிப்பு, 2வது விடுதலை, 3வது வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. சங்கீதம் 26:1, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. நான் தள்ளாடுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. யோசபாத் ராஜா சொல்றான், யுத்தத்துக்கு எதிராளிகள் வந்த பொழுது நிற்கவும் பலனில்லை, என்ன செய்வோம் என்றும் தெரியவில்லை என்று தடுமாடினான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நீ தள்ளாட விடமாட்டார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நம்பினா தள்ளாடுவதில்லை. அல்லேலூயா. சங்கீதம் 28:7, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். எல்லாரும் சொல்லுங்க, சகாயம் கிடைக்கும். சத்தமா சொல்லுங்க, சகாயம் கிடைக்கும். ஆண்கள்லாம் சத்தமா சொல்லுங்க, சகாயம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகாயம் கிடைக்கும். விடுவிப்பீர். செழிப்படைவேன்,
தள்ளாடுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. பாருங்க, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது, எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தீமை வருமா? கர்த்தரை நம்புனா தீமை இல்லை, நன்மை பெரிதா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, நன்மை பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருந்தா கிருபை சூழ்ந்து கொள்ளும். சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 115:9. நீதிமொழிகள் 3:26. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, துணையும் துணையும் கேடகமாயிருக்கிறார். சொல்லுங்க, அல்லேலூயா. நீதிமொழிகள் 3:26. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி உன் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தா உன் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். 29:25. நீதிமொழிகள். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் எவனோ உயர்ந்த. இந்த வசனம் எல்லாம் பொய்யா? சொல்லுங்க, பொய்யா? எழுதி இருக்கிறது சும்மா வெறும் வார்த்தையா? என்ன டெய்லி நியூஸ் பேப்பர் மாதிரியா? சொல்லுங்க, அல்லேலூயா. இது சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் சொன்ன வார்த்தையா? ஐயா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் சொல்ற வார்த்தை. கர்த்தரை நம்பு, கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நல்லா கை தட்டுங்க. சகாயம் கிடைக்கும், நன்மை பெரிதாயிருக்கும், செழிப்படைவாய், வெட்கப்பட்டு போவதில்லை, விடுவிப்பார், தள்ளாடுவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படி கர்த்தரை நம்புனா ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் கர்த்தரை நம்புனா என்ன இருக்குது? ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டேன். இப்போ ரெண்டாவது, நம்ம கர்த்தரை எப்படி நம்பணும் அப்படின்னு சில காரியங்களை சொல்ல போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. யோபு 24:23 வாசிங்க. கவனமாக கவனிங்க. இப்போ எதை நம்பக்கூடாது? தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால் அதின் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாய் இருக்கிறது. மீண்டும் வாசிக்கலாம். தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால், தேவன் உங்களுக்கு சுக வாழ்வை கட்டளையிட்டால் அதின் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாய் இருக்கிறது. விரோதம், அகைன்ஸ்ட். என்ன அப்படின்னா, தேவன் தான் சுக வாழ்வை தாராராம். உன் சுக வாழ்வு தொழிற்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். சுகவாழ்வு நீங்க வாழ்ந்து சுகித்திருக்கும் பொழுது நீங்க அவைகள் மேல் நம்பிக்கை வைத்தால் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் இருப்பார். சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. எது மேல நம்பிக்கை வைக்க கூடாது? சொல்லுங்க, எது மேல? உங்களுக்கு தேவன் தந்த சுக வாழ்வு இருக்கட்டும், ஆனா அது மேல என்ன வைக்க கூடாது? நம்பிக்கை வைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். யோபு 31:24.
நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கை, நல்லா கவனிங்க, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து, என் நம்பிக்கையை வைத்து, தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் சூரியன் பிரகாசிக்கும் போதும் சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முந்தி செய்ததுண்டால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாவது சொல்றாரு, தங்கம் எனக்கு ஆதரவு, என் ஆஸ்தி எனக்கு ஆதரவு, என் கையின் பிரயாசம் கிடைத்தது அது ஆதரவு எனக்கு அப்படின்னு அதன் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நான் சொன்னேன் 1 கிலோ தங்கம் உங்களுக்கு வேணும்னு சொன்னேன், தப்பு இல்லை. தங்கம் தேவை, கழுத்தில் போடுறதுக்கு இல்லை, கட்டி தங்கமாக வச்சுக்கிடுங்க காணிக்க போடுறதுக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இப்போ உங்க வாழ்க்கையில தங்கம் ஆதரவு. இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, விலை குறைஞ்சி இருந்த தங்கம் ஒன்றுக்கு டபுள் 5000 ரூபாய்க்கு இருந்தது, இப்போ 12000 ரூபா 11000 ரூபாய் ஆயிட்டு. சந்தோஷம், பரவாயில்ல. நம்மகிட்ட 2 பவுன் 5 பவுன் 10 பவுன் இருந்துச்சு, இதெல்லாம் விலை கூடி போச்சு, பரவாயில்ல. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் நம்முடைய நம்பிக்கை அதன் மேல் இருக்கக்கூடாது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 31 6ஆம் வசனம். சங்கீதம் 9:10. ரெடியா இருங்க சீக்கிரமா. வீண் மாயைகளை பற்றிக் கொள்கிறவனை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, வீண் மாயைகளை பின்பற்றுகிற ஆளா இருக்கக்கூடாது. வீண் மாயை. சொல்லுங்க அல்லேலூயா. நான் வீண் மாயைன்னா என்னன்னு ஒருத்தர் கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாருன்னா, இந்த மான்கள் வனாந்தரத்தில் போகும்பொழுது அங்கே தண்ணீர் இருக்கிறது போல ஒரு மாயமாக தெரியும். இது கதறி போய் அங்கே போய் பார்த்தா தண்ணி இருக்க. இதான் மாயை. மாய தோற்றம், மாய பேச்சு, மாய் மாலங்கள், அதை நம்பி இராதபடிக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 9:10 119 49. சீக்கிரமா வாசிங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் நம்பிக்கை இருக்காது. நீங்க கர்த்தரை நம்பினா நாமத்தை அறிவீர்கள். அப்போ சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணும்? என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியினால் சொல்றார் நிறைய இடத்துல. நம்முடைய கர்த்தர் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட, பூமியிலே நமக்குன்னு கொடுக்கப்பட்ட நாமம் எது சொல்லுங்க பாப்போம். என்ன நாமம் சொல்லுங்க? என்ன நாமம் சொல்லுங்க? இயேசுவின் நாமம். இதான் பூமிக்கு கொடுக்கப்பட்ட நாமம், வானிலும் பூவியிலும் மேலான நாமம். அல்லேலூயா. இந்த நாமத்தை நீங்க அறிந்தால் கர்த்தர் மேலுடைய நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 119 49. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை நம்ப பண்ணினார். அப்ப என்ன செய்யணும்னா, நம்ம வசனத்தை நம்பணும், தேவனுடைய வார்த்தையை. இந்த உலகத்தில் எத்தனையோ வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத விட வேத வசனத்தை நாம் நம்ப வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா.
வசனத்தை நம்பு. பைபிளில் எழுதப்பட்ட வார்த்தையை நம்பு. நீதிமொழிகள் 3:5 வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும், சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. நல்லா கவனிங்க. உன் சுய புத்தியில சாயாம கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சுய புத்தியில் சாரக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. சுய புத்தி யாருக்கு சப்போர்ட் பண்ணும்? நமக்கு தான் சப்போர்ட் பண்ணும். நம்ம செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்லும். சிலது சரியாகவே செய்யலாம், அது சரி. ஆனால் சரியில்லாததுக்கும் நம்ம சுயம் சரிங்கும், அதுவும் சரிங்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். சுய புத்தியை சாராதே. நீதிமொழிகள் சொல்றார், நான் என் தகப்பனின் போதகத்தை தள்ளினேன் சொல்றார். நாம புத்திமதிகளை கேட்கணும், ஞானத்தை சம்பாதிக்கணும். நிறைய பேர் தோற்று போகிறது எதுலன்னா புத்தி இல்லாமல் தான். புத்தி இல்லாதவள் வீட்டை இடிக்கிறாள், புத்தி உள்ளவள் கட்டுகிறாள், புத்தி உள்ளவன் கற்பாறையின் மேல் கட்டுகிறான். புத்தி உள்ள சபை, புத்தி உள்ள குடும்பம், புத்தி உள்ள ஒரு நபராக நீங்கள் இருக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணினாலும் ஆவியில் நிரம்பினாலும் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதம் நல்ல புத்திமதிகளை கொடுக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல புத்தியை தந்திருக்கிறார். கேட்கணும். சபையில் ஒரே ஜெபமா ஒரே பாட்டா இல்லை இல்லை. உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளம் வரும் பொழுது வாங்க, புத்திமதிகளை கேளுங்க. வசனம் என்ன சொல்கிறது? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கடல் மீன் பிடிக்க போவாங்க. அப்போ சொல்கிறாங்க, இன்றைக்கு புயல் வீசுகிறபடியினாலே ரெட் கலர் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் என்ன ஏற்றுறாங்க, போகக்கூடாது. இல்லை நானும் அதை தாண்டி தான் போவேன்னு யாரும் போகக்கூடாது. அப்போ கவர்மெண்ட் ஒரு புத்தியை சொல்லுது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அங்கே இப்படி மழை பெய்யும், தமிழ்நாடு கவர்மெண்ட் எச்சரிக்கையாக இருங்க சொல்லுது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். புத்திமதிகள் தேவை. ஆமென். மார்க் 10:24. சீக்கிரமா வாசிங்க. சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள், ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள். ஐஸ்வர்யம் எந்த ஐஸ்வர்யமா இருந்தாலும் அதன் மேல ஐஸ்வர்யம் தேவை. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ரோமர் 8:24. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. காணப்படாதவைகளை நம்ப வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நீங்க காணப்படாதவைகள், தேவன் இந்த சபையை ஆசீர்வதிப்பார். இந்த சபைக்கு வருகிற ஜனங்களெல்லாம் மேன்மைப்படுத்துவார். அநேகர் ஞானஸ்நானம் எடுப்பார்கள், பரிசுத்த ஆவி பெறுவார்கள். கடந்த நாளில் 5 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். தேவன் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருவார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களே. இந்த சபை எவ்வளவு அழகா மேன்மையா இருக்கணும்னு நீங்க கனவு காண்றீங்களோ, நீங்க நினைக்கிறீங்களோ, காணப்படாதவைகளை நீங்க நினைக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில் அதெல்லாம் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பால் பந்தை கொண்டு செவுத்துல எரிஞ்சா எங்க தான் வரும்? உங்களுக்கு தான் வரும். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். அதுதான் சொல்றார். உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுங்க, பாத்திரமானதா ஏற்றுக்கொண்டா இருக்கும், இல்ல கால் தூசியை தட்டுற மாதிரி தட்டிட்டு போங்க, அது ரிட்டர்ன் வந்துருங்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க என்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம், சபை எப்படி இருக்கணும், ஆண்டவரே இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும், தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா.
சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு காரியமா சபை எப்படி வைக்கணும், என்ன செய்யணும் பாஸ்டர், சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா காரியத்திலும். ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9:10, 2 கொரிந்தியர் 1:9. சீக்கிரம் வாசிங்க. நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ, உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும். உழுகிறவன் எப்படி உழணுமா? நம்பிக்கை. ஆமா, உழுகிறவன் விதை பூரா விளையாது தீஞ்சு போயிடும், அப்படியே உழணும். உழுகிறவன் நம்பிக்கையோடு உழணும். கர்த்தர் 100 மடங்கு விளையச் செய்வார். அல்லேலூயா. உழைக்கிறவங்க நம்பிக்கையோடு உழைக்கணும். சுவிசேஷம் சொல்றவங்க நம்பிக்கையோடு சொல்லணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆமென். பழமொழி சொல்லுவாங்க, அழாத, அழுது அழுது அழுகிறதே அழுத, உழுதுகிட்டு அழு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அழுகிறதே அழுத, விதைச்சிக்கிட்டு அழு. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். சத்தமா சகோதரர்கள் அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். 2 கொரிந்தியர் 1:9. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். மீண்டும் வாசிக்கலாம். நாங்கள் எங்கள் மேல் நாங்கள் எங்கள் மேல், ஊழியக்காரர்கள் சொல்றார் பவுல், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல். அடுத்து மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்க. எவ்வளவு சூப்பர் பாருங்க, சூப்பர். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல். இப்போ நாங்கள் சபையை நடத்துகிறோம், உங்களை பார்த்துலாம் சொல்கிறோம், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. என்ன நான் என்ன ஆண்டவரா, தேவனா? உங்களை வழி நடத்துகிறதுக்கு அற்பமான ஒரு ஊழியக்காரன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்புரோஜனமான ஊழியர்கள் பவுல் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எங்கள் மேல் எங்க ஜெபம், எங்க தவம், எங்க உபவாசம், எங்க ஊழியம், எங்க தியாகம், எங்க அனுபவம் அதனால் அல்ல, எங்கள் மேல் நம்பிக்கை வையாமல் நாங்கள் தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்து உங்களை ஆசீர்வாதத்திற்குள் வழிநடத்தும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க அல்லேலூயா. 15:10. 1 கொரிந்தியர் 15:10 19 15-19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால். கவனிங்க, எதுக்காக மாத்திரம்? இம்மைக்காக. எல்லாரும் சொல்லுங்க, இம்மைக்காக மாத்திரம் அல்ல. இப்ப மறுமைக்காக, பரலோகத்துக்காக. பூமி நிலையற்ற பூமி, ஒன்றும் கிடையாது. என்ன செய்வது? கொஞ்சம் நல்லா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. வீடு, ஆஸ்தி, தங்கம், பொண்ணு, பொருள், பணம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் சொல்லுங்க அல்லேலூயா, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவை. ஆனால் இதில் மாத்திரம் நம்பிக்கை வைக்காமல் பரலோகத்தின் மேல், மறுமை மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். சொர்க்கத்தின் மேல், மோட்சத்தின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கடைசி ஒரு வசனம் சொல்கிறேன். 1 யோவான் 3:2 வாசிங்க. 3:2-3. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் புரியும்படி சொல்றேன், கவனிங்க.
ஆமென். பக்கத்தில் மேலே கை குலுக்கி சொல்லுங்க, பாஸ்டர் கொஞ்சம் புரியும்படி சொல்ல போறார். ஆண்கள்லாம் சொல்லுங்க, பாஸ்டர் கொஞ்சம் புரியும்படி சொல்ல போறார். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நாமெல்லாம் யார் சொல்லுங்க? இந்த வசனத்தின்படி பிள்ளைகள். எல்லாரும் சொல்லுங்க, தேவனின் பிள்ளைகள். சரி, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு வெளிப்படலை இன்னும். நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, சித்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எப்படி இருப்போம் என்று வெளிப்படவில்லை. கை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. யா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் அளவு என்ன, உங்கள் பரிசுத்தம் எப்படி இருக்குது, உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குது, கர்த்தருக்குன்னு கொடுக்கறது எப்படி இருக்குது, நீங்கள் தேவனை தேடுறது எப்படி இருக்குது, பாடுறது எப்படி இருக்குது, இப்படி எல்லாத்தையும் பார்த்தா நம்ம எங்கே போக முடியாது? சொல்லுங்கள், எங்கே போக முடியாது? பரலோகம் போக முடியாது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனி வெளிப்படவில்லை. யோவான் எழுதுகிறார், அது எப்படி இருக்கலாம் என்றால், அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் இருக்கிற வண்ணமாகவே எப்படி மாற்றுறாரா? நம்ம மாற்றுறாரு. நம்ம அவருடைய பிள்ளைலாம் மாற்றுகிறார். அதனால் அவர் சொல்றாரு, அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பாவத்தை கழுவும், என்னை சுத்திகரியும், என் குறைகளை மன்னியும், இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். பாத்திரத்தை டெய்லி கழுவுறோம், டெய்லி சோப் போட்டு குளிக்கிறோம், ஆடைகளை துவைக்கிறோம், அதே போல் நம்மையும் துவைக்கணும். ஆவி ஆத்துமா சரீரத்தை கரைதுறை விளைகட்ட பரிசுத்தவான்களாய் நாம் மாற வேண்டும். கர்த்தர் அப்படி விரும்புகிறார். அப்படி சுத்திகரிக்கப்பட்டு நாம் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன நம்பிக்கையின் ஆசீர்வாதங்கள். எல்லாரும் சொல்லுங்க. அது ஒரு 10 குறிப்பு சொன்னேன். இப்போ ஒரு 10 குறிப்பு குறையாம சொன்னேன். என்ன தெரியுமா? எதன் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது? நம்பிக்கை வைக்காதே. சொல்லுங்க. ஆமாம், சுக வாழ்வு மேலே, தங்கத்துக்கு மேலே, ஆஸ்தி மேலே, இப்படி சில காரியத்து மேலே என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை வைக்கக்கூடாது. இது நம்பிக்கையின் பிரசங்கம். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ தான் விஷயத்துக்கு வாரேன். கவனிங்க. காணி ஆட்சிக்காரனாக இருப்பான். உங்களுக்கு சொந்தமான இடங்கள், சொத்துக்கள், ஆசீர்வாதங்களை தேவன் இந்த ஆண்டிலே தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் ஆமென். இப்போ கர்த்தர் முதல்ல என்ன சொல்றாருன்னா, எசேக்கியேல் 44:28 வாசிங்க. எசேக்கியேல் 44:28. அவர்களுக்குரிய சுதந்திரம் என்னவென்றால், நானே சொல்றார் கர்த்தர், அவர்களுக்கு சுதந்திரம். ஆகையால் நானே அவர்களுக்கு காணியாட்சி. கைவித்தி சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நானே உங்களுக்கு என்னது? சுதந்திரம். நானே உங்களுக்கு அப்பாடி. எல்லாமே நானே அப்படின்ட்டார். நான் தான்ப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அகில உலகத்தையும் படைத்த தேவன் நமக்கு காணியாட்சியாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு ப்ராப்பர்ட்டி, சொத்து. அப்படி இருக்கணும். ஃபர்ஸ்ட் காணியாட்சிக்காரனா என்னன்னா, கர்த்தர் தான் காணியாட்சி, கர்த்தர் தான் சுதந்திரம். இந்த புதிய வருஷத்திலே மகனே மகளே அப்படி இருந்தால் கர்த்தர் தான் அப்படின்னு நம்பி கிடக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அதனால தான் யோபு சொன்னார், கொன்று போட சித்தமாக இருந்தாலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நான் செத்தாலும் சரி, கர்த்தர் தான் எனக்கு காணியாட்சி, கர்த்தர் தான் எனக்கு சுதந்திரம், அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. முதல் காணியாட்சி என்னன்னா கர்த்தர். ஆமென்.
ஹல்லேலூயா, ஆமென். ரெண்டாவது சொல்றாரு, நல்லா கவனிங்க. ரெண்டாவது சொல்றாரு புதையல். எல்லாரும் சொல்லுங்க புதையல், சொல்லுங்க புதையல். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 44 வாசிங்க. 44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க பரலோக ராஜ்யம். 2 தடவை சொல்லுங்க பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம். சொல்லுங்க பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம். சத்தமா சொல்லுங்க பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம். சொல்லுங்க புதையல், புதையல். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவன் புதையலை கண்டு எப்படி காண்கிறான்? பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு அறிவு, பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு பாதை உங்களுக்கு எனக்கும் கிடைத்தது. அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. சொல்லுங்க அல்லேலூயா. இதான் புதையல். இந்த ரட்சிப்பை, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்பீர்கள் என்றால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? அல்லேலூயா, ஆமென். அவருடைய ஒரே பேரான குமாரனையே இவ்வளவாய் தந்தரளி அன்பு கூர்ந்தார். அப்படியானால் பரலோக ராஜ்யம் விலையேறப்பட்டது. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு புதையலுக்கு சமம். நமக்கு என்ன நினைப்பு இருக்கு? சலிச்சு போச்சா? 2025ஆம் ஆண்டில் தப்பி வந்துட்டோமா? புதிய ஆண்டுக்குள்ள ஏதோ இருக்கிறோம் அப்படியா? ஏதோ காலம் போய்கிட்டு இருக்குது அப்படியா? நோ, இல்லை. பரலோக ராஜ்யம் ஒரு புதையலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நான் புதையலை கண்டேன். இயேசு கிறிஸ்து அதை காண்பித்து கொடுத்தார். ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் மரித்தாலும் பரலோக ராஜ்யம் எனக்கு உண்டு. அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கிறது. நல்ல கைதட்டி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த புதையலை கண்டுபிடிச்சிட்டோம். அது சொல்றாரு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று ஒரு புதையல் ஒரு இடத்துல இருக்குன்னா அதை வாங்குவோம்ல. அதே போல பரலோக ராஜ்யத்திற்காக நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய ராஜ்யத்துக்காக வீட்டையோ சொத்தையோ சோத்தையோ எதை விடுதியோ இம்மையிலும் மறுமையிலும் 100 பலன் கிடைக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியானால் பரலோக ராஜ்யம் அந்த புதையல், அதான் காணி ஆட்சி. புதிய ஏற்பாட்டில் காணி ஆட்சி பரலோக ராஜ்யம். இம்மைக்காக நம்பிக்கை வைக்காம மறுமைக்காக பரலோக ராஜ்யம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து இயேசு கிறிஸ்து சொன்னார், சில விதைகள் வழி அருகே, சில விதைகள் முள் அருகே, சில விதைகள் கல் அருகே, சில விதைகள் நல்ல இடத்தில் விழுந்தன, அது 30, 60, 100 பலன் கொடுத்தன. சொல்லுங்க அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மார்க். கவனிங்க, நல்ல இடத்துல விழுந்ததெல்லாம் 30, 60, 100 பலன் கொடுத்தது. இந்த நல்ல இடத்துல விழுந்த விதைகள் தான் காணியாட்சி. சொல்லுங்க அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. காணியாட்சிக்காரர்களாக இருப்பீர்கள். அப்ப நல்ல இடத்துல விதைக்கப்பட்டதுனால தான் சபைக்குள்ள இருக்கும். இல்லை அப்படின்னா சபைக்குள்ள வர முடியாது. இங்கே ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, ஆராதனைக்கு வாங்க, காணிக்க போடுங்க, ஊழியம் செய்யுங்க, ஊழிய பொறுப்படுங்க, சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, இப்படிலாம் உங்களை வழி நடத்துகிறோம் பாருங்க. இதுக்கு உட்பட்டு 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 நாளுக்கு நாள் பரிசுத்தப்பட்டு தோத்திரம் போட்டு ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறாரே, இதான் நல்ல விதை. ஒரு நாளில் விளையுமா? விதைச்ச உடனே அது 100 பலன் கொடுக்கும். எப்போ? அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அந்தந்த காலம் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல இடத்துல விதைக்கப்பட்டவர்கள் நீங்கள் பலன் கொடுப்பீர்கள். நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். பலன் கொடுப்பீர்கள். உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்க பிசினஸ் பலன் உண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. பலன் உண்டு. ஆமென். அப்ப நல்ல இடத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் காணியாட்சி. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென், ஆமென்.
ஆபிரகாமுக்கு ஒன்று சொன்னார் ஆண்டவர், நீர் பார்க்கும் தேசத்தை உனக்கு தருவேன். 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க முதல்ல. ஆதியாகமம் 13:15. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், நல்லா கவனிங்க, நீ பார்க்கிற பூமியை தருவேன். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. 17ஆம் வசனம் 17. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, நடந்து திரி. பார்க்கிற தேசம், நடந்து திரிகிற தேசத்தை உனக்கு தருவேன்னு சொன்னார் பாருங்க. இது ஆபிரகாமுக்கு காணியாட்சி இஸ்ரவேல் என்கிற தேசம். சொல்லுங்க அல்லேலூயா. வாக்களிக்கப்பட்ட தேசம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. உலகமே இன்னைக்கு கண் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் தேசத்தை. பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் இருக்குது, ஆனால் இஸ்ரேலை பகைச்சிக்கிட மாட்டான். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் இஸ்லாமியர்கள் மட்டும், அராபியர்கள், ஆண்டவர் சொன்னார் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், ஆக்குனார். ஆனால் அவங்க நோக்கமே இஸ்ரேலை அழிக்க வேண்டும். அவங்களுடைய எய்ம் வேற நோக்கமே கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேலை சிநேகிக்கிறவர்கள் வாழ்ந்து சுகித்திருப்பார்கள்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரிட்டன் எல்லா நாடுகளும் இஸ்ரேல் அப்படின்னா வந்து நிற்கிறான். எதுக்குன்னா அவனுக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இப்போ நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் விசுவாசத்தினாலே. இப்போ கவனிங்க, நீங்களும் காணி ஆட்சிக்காரர்களாக இருப்பீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. தேசத்தை இப்போ நீங்கள் நேஷனல் லெவல், எல்லாரும் சொல்லுங்க நேஷனல் லெவல், அப்படி மாறணும். நம்ம லெவல் வந்து ஒரு தெருவுக்கு, ஒரு வீட்டுக்கு, ஒரு சின்ன கிராமத்துக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களை நேஷனல் லெவலில் தேசத்திலே உயர்த்துவார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. தேசத்திலே பேசப்படத்தக்க சபையை உயர்த்துவார். தேசத்திலே பேசப்படத்தக்க படிக்கிறவங்க பிள்ளைகளை உயர்த்துவார். தேசத்திலே நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். காரணம் என்ன தெரியுமா? நான் கர்த்தரை நம்புகிறேன், காணியாட்சியை தருவேன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். எல்லா நிலைகளிலும் கர்த்தர் உயர்த்துவார். நல்லா கைதட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க என்ன சொத்து என்ன வாங்கினாலும் சொல்லணும், பாஸ்டர்ட்ட சொல்லி ஜெபிக்கணும். அதான் ஆசீர்வாதம்.
ஒரு ஆஸ்பத்திரி அட்மிஷன் அப்படின்னா ஐசியூ 15,000 ரூபா வாடகை, மறு பேச்சு கிடையாது. பணத்தை கட்டு 40,000 கட்டியாச்சு. இந்த சீட்டு கொடுத்து மாத்திரையை வாங்கிட்டு வா, வாங்கியாச்சு. டிஸ்சார்ஜ் பண்ணும்போது இவ்வளோ ரூபா கட்டியாச்சு. சொல்லுங்க. எங்கள் சித்தப்பா ஒருத்தர் மரணம் அடைஞ்சு கூடாது. ஆஸ்பத்திரி அட்மிஷன் 10 நாள் 12 நாள் இருந்தார். 3 லட்சம் ரூபா காலி. பிறகு உயிர் போயிட்டு அவன் சொல்கிறான் 1.25 லட்ச ரூபா கட்டு, அப்போ தான் உன் உடலை தருவேன். என்ன செய்ய? 1 ரூபா குறைக்க மாட்டேன்ட்டான். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளோ பொருள் நஷ்டம். ஒரு செல்ஃபோன் கீழே விழுந்து டிஸ்பிளே போனாலும் 4,000 5,000. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கென்று கொடுங்கள். ஆமென். ஒரு வீட்டில் ஒருத்தர் அழுதார், பாஸ்டர் என் தங்கச்சி மாறு 3 பேரை கட்டி கொடுத்தேன், எல்லாத்துக்கும் 100 பவுன் நகை. ஆனால் அந்த பயலுவோ ஒரு நகையை கூட வைக்கலை, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் தங்கச்சி மாரோடையும் சரியாக வாழலை. ஒருத்தி அங்கே இருக்கா, ஒருத்தி இங்கே இருக்கா. என்ன செய்ய? நீ தங்கத்தை நம்புனே. கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தரை நம்பு. கர்த்தர் காணியாட்சியை தருவார். கர்த்தருக்குன்னு கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் ஏன் நமக்கு எல்லா உயர்வையும் கொடுக்குறார்? உயர்வை ஏன் கொடுக்குறார்? நம்ம பயன்படுத்தணும். படிப்பை பயன்படுத்துங்க, அறிவை பயன்படுத்துங்க, சொத்துக்களை பயன்படுத்துங்க, உங்கள் புத்தியை பயன்படுத்துங்க, உங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை பயன்படுத்துங்க, கர்த்தருக்கென்று பயன்படுத்துங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் தேவன் விரும்புகிறார். இதை ஒத்துக்கொள்கிறவங்க நல்லா கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாளில், இந்த புதிய ஆண்டில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு காணியாட்சியை தருவார். நான் கர்த்தருக்குன்னு என்ன செய்வேன்? கொடுப்பேன். அதிகமாக கொடுப்பேன். 100 ரூபா கொடுக்குறவங்க 200 ரூபா கொடுப்பேன். 1000 ரூபா கொடுக்குறவங்க 2000 ரூபா கொடுப்பேன். அப்படி நீங்கள் மாறணும். ஒரு தீர்மானிக்கணும். போன வருஷமே இப்படி தான் இருந்தேன், இந்த வருஷமே இப்படி தான் இருப்பேன் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு மனசில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். போன வருஷம் ஜெபம் இவ்வளோ தான் பண்ணணும், இந்த வருஷம் நல்லா ஜெபிப்பேன். வேதத்தை வாசித்தவங்க 10 பேர் பரிசு பெற்றார்கள். ஆண்களும் வேதத்தை முழுசுமாக வாசிக்கணும். பெண்களுக்கு தான் கிடையாது. சூப்பராக பெண்கள் ஐக்கியம் போய்கிட்டு இருக்குது. நான் வேதத்தை வாசி முடிச்சிட்டேன் பாஸ்டர் இந்த ஒரு வருஷத்தில் அப்படின்னு ஆண்கள் வரணும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அப்படி வளரணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காணி ஆட்சிகள் நல்லா கவனிங்க. இந்த காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டதினாலே காணி ஆட்சிக்குரியவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஆபிரகாமின் சம்பாத்தியத்தை, சொத்துக்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இயேசுவின் சொத்துக்களை தருவார். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, காணி ஆட்சிகள் எனக்கு வரும். சொந்தமான இடங்கள், சொத்துக்கள், சம்பாத்தியங்கள் எனக்கு உண்டாகும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென்.